மண்ணரிப்பு காரணமாக தண்டவாளம் அந்தரத்தில் தொங்குவதால் திருச்செந்தூரிலிருந்து சென்னை செல்லும் ரயில் ஸ்ரீவைகுண்டம் அருகே நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 22 மணி நேரமாக உணவு உள்ளிட்டவை இன்றி 1000 பயணிகள் தவித்து வரும் நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வெற்றி. இப்போ அங்க பயணிகளுடைய நிலவரம் என்ன? தொடர்ச்சியாக நியூஸ் 18 தமிழ்நாடு இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டு வருது. தொடர்ச்சியாக அவர்களுக்கான உதவிகளும் கிடைத்து வருது. இப்போ அங்க நிலவரம் என்ன வெற்றி? அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய வழித்தடத்தில் அந்த ரயில்வே தண்டவாளத்தின் மேல் நாம் நிற்கிறோம். காலையிலிருந்தே தொடர்ச்சியாக இப்படி ரயில் சிக்கிக் கொண்டிருப்பதும் பயணிகள் அங்கு சிக்கொண்டிருப்பதும் தவித்து வரக்கூடிய செய்திகளை காலையில் தொடர்ச்சியாக நியூஸ் 18 தொலைக்காட்சி வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய எதிரொலியாக மதுரை ரயில்வே கோட்டம் அது தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுத்து சூலூரிலிருந்து அவர்களுக்கான உணவுகளோடு ஹெலிகாப்டர் புறப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் நேரடியாக ஸ்ரீவைகுண்டத்திற்கு அந்த சிக்கியிருக்கக்கூடிய ரயில்வே பயணிகளை அணுகுவதற்கு சாலை மார்க்கமாக முழுவதுமாக முடங்கியிருக்க காரணத்தினால் தண்டவாளம் மார்க்கமாக அவர்களை அந்த ரயில் நிலையத்தை அணுகுவதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம். உச்சபட்ச முயற்சி இது. அவர்களுக்கு அணுகி அங்கிருந்து அவருடைய பாதிப்புகளை கள நிலவரங்களை செய்தியின் வாயிலாக உலகிற்கு வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பாதையில் பயணிக்க முடிவு செய்தோம். ஆனால் இந்த பாதையில் சரியாக செய்துங்க நல்லூரிலிருந்து தாரகுளம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2 ஊர்களுக்கு இடையே 3 இடங்களில் மொத்தமாக ரயில்வே தண்டவாளத்திற்கு கீழே முழுவதுமாக மண் அரிக்கப்பட்டு ரயில்வே பாலமாக ரயில்வே அந்த தண்டவாளம் என்பது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நமது ஹரிகிருஷ்ணன் காண்பித்துக் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு முழுவதுமாக அந்த பாலத்திற்கு கீழே தாமிரபரணி ஆற்றிலிருந்து வெளியாகி வரக்கூடிய அந்த மழை வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய காட்சியும் இந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கவே நமக்கு திகிலூட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த தண்டவாளங்கள் இருக்கின்றன. போதாக்குறைக்கு தண்டவாளத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த மின் கம்பங்களும் தண்டவாளத்தின் மேல் சாய்ந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையும் இந்த இடத்தில் நீடிக்கிறது. அந்த முயற்சியின் வழியாக இந்த பகுதியில் கருவங்குளம் கிராமத்திற்கு அதை அடுத்திருக்கக்கூடிய தாதங்குளம் செய்துங்கநல்லூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தண்ணீர் அந்த பகுதி சூழ்ந்திருக்கூட இந்த தண்டவாளத்தை மூலமாக பயன்படுத்தி அவருடைய கிராமத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தேவையும் இந்த வழியாக ஒரு அபாயகரமான சூழல் இருந்தால் கூட அவங்களுக்கு மிக அத்தியாவசியமாக அவருடைய உணவுப் பொருட்களை கொண்டு போவதற்கு இந்த பாதையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், தண்டவாள பாதை. அவர்களிடம் நாம் பேச போறோம். பிரதர் வணக்கம். இப்ப எவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணி போறீங்க? தண்டவாளத்துல எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு? இதே மாதிரி ஒரு 3 இடத்துல இதே மாதிரி சிரமமாக தான் இருக்கு. இப்ப நடந்து போக கூட ஒன்றும் செய்ய முடியல. இன்னும் இதே மாதிரி இன்னும் அடுத்த பாலமும் கிடக்கணும். இன்னும் ஒரு 2-3 இது இங்கே இப்படியே இருக்கு. 2 கிலோமீட்டர் போக வேண்டிய ஊரை இப்போ சுற்றி 12 கிலோமீட்டர் கிட்ட சுற்றி போறேன். என் ஊர் இந்த பத்மநாபுரத்துலேருந்து வரோம். உள்ளே இருக்கு. இன்னும் காட்டுக்குள்ளே தான் போகணும். ரொம்ப தூரம் இன்னும் நடந்தா வந்துகிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் இன்னும் நடக்கணும். இந்த ட்ராக்லேருந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு. தண்ணி போக்குவரத்து அங்கே ஊரில் உள்ள எல்லாமே பாலம் எல்லாமே சிரமமாகி போச்சு. அங்கே பாலத்துமே ஃபுல்லாகவே தோண்டி விட்டாங்க. நடக்க அங்கே போக்குவரத்து கூட ரொம்ப இதாக இருக்குது, பாதிப்பாக தான் இருக்குது. எங்கேயுமே இப்போ போக முடியாத சூழ்நிலை. இப்போ ஊர்லேருந்து தான் இருக்கோம். இப்போ அங்கேருந்து இப்போ பொருட்கள் கூட அங்கேருந்து சுற்றி இப்போ ஊரை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ போக கூட இப்போ எப்படி போக கூட தெரியாமல் தான் இது நடுவு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ எங்கேயுமே போக முடியலை எங்களால். பிரதர், இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ என்ன மாதிரியாக அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா? அவங்ககிட்ட எதுவும் பேசுனீங்களா? அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன தெரியுது உங்களுக்கு? அங்கே ஃபோன் அடிச்சு பார்த்ததுல ஃபோனு அங்கே சரியாக ரீச் ஆகலை. அங்கே ஃபோனு இப்போ மறுபடியும் பேசுறதுக்கும் இப்போ என்ன பண்ணுன்னு இப்போ ஒன்றுமே செய்ய முடியலை. இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு இப்போ ஒன்றுமே இது தெரியலை. அதாவது இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை இணைக்கக்கூடிய திருச்செந்தூரிலிருந்து ஸ்ரீவைகுண்டத்தை இணைக்கக்கூடிய இந்த ரயில் வழித்தடம் என்பது சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவுக்கானது. இதில் ஒரு 10 கிலோமீட்டர் இடைவெளியில் நடுவில் தான் இந்த 3 இடங்களில் இது போல மிகப்பெரிய மண் அரிப்பு ஏற்பட்டு முழுவதுமாக தண்டவாளம் அந்த இடத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே ரயில் இந்த வழியாக இயக்குவது என்பது முழுமையாக சீரமைத்த பின்னரே இது வழியாக இயக்க முடியும். அந்த அளவுக்கு மிகுந்த அபாயகட்டமான நிலை இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இந்த வழித்தடத்தில் தான் இந்த அருகில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட முழுமையாக வெள்ளம் சூழ்ந்த கிராம மக்கள் இந்த வழியாகத்தான் அவர்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிலவிக் கொண்டிருக்கிறது. நந்தா,
முன்கூட்டியே ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயணிகளை சந்திப்பதற்காக பல்வேறு கிட்ட முயற்சிகளை களத்திலிருந்து எடுத்துட்டு வரீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பும் மிக முக்கியமானது. பாதுகாப்பாக செய்தியை சேகரிங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வெற்றி. அடுத்தடுத்த கட்ட தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இருக்கக்கூடிய அனைத்து விளைநிலங்களையும் முழுவதுமாக அழித்திருக்கிறது. 92 கூட இந்த வெள்ளம் வரல. ஆமா, எதுவுமே வர முடியல. அந்த அளவுக்கு தண்ணி வலிச்சு எதையும் எடுக்க முடியல. யாரை கூப்பிட முடியும்? வீடு எடுத்துருக்கேன்.